பிள்ளைகளோட ஏதாவது ஒரு கவலை, பிள்ளைகளுக்கு நம்ம மேல ஏதாவது ஒரு கவலைன்ற மாதிரி தேவையில்லாம கொஞ்சம் நம்ம பிள்ளைங்களோட வாக்குவாதம் பண்றது, இல்ல பிள்ளைங்க நம்மளோட வாக்குவாதம் பண்றதுன்ற மாதிரி சின்ன சின்னதா ஏதாவது ஒண்ணு கும்பராசிக்காரர்களுக்கு வந்துட்டு போகும். ஆனா அன்எக்ஸ்பெக்டடா டிராவலா இருந்தாலும் சரி, இல்ல பிளான் போட டிராவலா இருந்தாலும் சரி, கும்பராசிக்காரங்க எங்கேயோ ஒரு இடத்துல டிராவல் பண்ணுவீங்க. அநேகமா அது அப்ராட் டிராவலா இருக்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய பயணங்களோடு கனெக்ட் ஆகும். சட்டம் தன் கடமையை செய்யுன்ற மாதிரி கட்டம் தன் கடமையை செய்யும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு கிடைக்கும். ஸோ கும்பராசிக்காரங்க இந்த 6ல குரு வரும்போது கண்டிப்பா ஊர்ல பகையை உருவாக்கி கொள்றதுக்கான வாய்ப்பு தான் பிரபஞ்சம் கொடுக்கும். அப்படி ஏதாவது வந்தாலும் காதுல வாங்கிட்டு விட்டுட்டு போயிட்டே இருங்க. கும்பராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? நாகாபரணம் சொல்லிய சிவன் வழிபாடு, முடிஞ்ச அளவுக்கு லிங்காஷ்டகம்னு ஒன்று இருக்கு, சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப பிரச்சனையா இருக்கு லைஃப்ல அப்படின்னு நினைக்கிறவங்க உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் ஆவணி மாதம். ஆவணி மாதம்ன்றது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா நிறைய அப்பாடின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் இனிதே மலர காத்திருக்கு. முதல் ஒரு 10 நாளை விட்டுருங்க. செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு மேல வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்து. ஏன்னா அது வரைக்கும் கொஞ்சம் பிளான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் 5ஆம் வீட்டு அதிபதி போயிட்டு கேதுவோட பிடியில இருக்கிறது, அதே மாதிரி ராசிநாதன் கொஞ்சம் வலுக்குறைவாக இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கும்போது மனசுல தேவையில்லாம ஏதாவது குழந்தைங்களை பத்தியான கவலைகள் வந்துட்டு எப்போ ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் பிள்ளைகளோட ஏதாவது ஒரு கவலை, பிள்ளைகளுக்கு நம்ம மேல ஏதாவது ஒரு கவலைன்ற மாதிரி தேவையில்லாம கொஞ்சம் நம்ம பிள்ளைங்களோட வாக்குவாதம் பண்றது, இல்லை பிள்ளைங்க நம்மளோட வாக்குவாதம் பண்றதுன்ற மாதிரி சின்ன சின்னதா ஏதாவது ஒண்ணு கும்பராசிக்காரர்களுக்கு வந்துட்டு போகும். ஆனா செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு மேல ஆல்மோஸ்ட் எல்லாம் சரியா போயிடும். ஏன்னா இந்த இடத்துல வலுக்குறைவா இருந்த சுக்கிரன் ஸ்ட்ராங் ஆக போறார், ஆட்சி வாங்கி துலாம்ல உட்கார போறார். இந்த பக்கம் நம்மளுடைய 5ஆம் வீட்டு அதிபதி அவரோட இன்னொரு வீடான 9ஆம் இடத்துல வந்து என்ன பண்ண போறாரு, அவர் ஆட்சி வாங்கி உட்கார போறார். இந்த பக்கம் சனி உறைவாக இருந்தாலுமே வலுவாக குருவோட பார்வையில ஸ்ட்ராங் ஆக போறார். 12ஆம் இடத்துக்கு செவ்வாயுடைய பார்வை இருக்கிறனால கொஞ்சம் தூக்கத்துல மட்டும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனா செவ்வாயுடைய பார்வை 12ஆம் இடத்துல இருந்தா கண்டிப்பா ஏதாவது ஒரு டிராவலை நீங்க மேற்கொள்வீங்க. கும்பராசிக்காரங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு டிராவல், கும்பராசி இல்ல கும்பத்துல ஒரு பிளானட் இருந்தாலுமே ஏதாவது கண்டிப்பா ஒரு டிராவல் இருக்கு. எப்போ செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு மேல, செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு மேல ஏதாவது ஒரு டிராவல், இல்ல ஏதாவது அன்எக்ஸ்பெக்டடா டிராவலா இருந்தாலும் சரி, இல்ல பிளான் போட டிராவலா இருந்தாலும் சரி, கும்பராசிக்காரங்க எங்கேயோ ஒரு இடத்துல டிராவல் பண்ணுவீங்க. அநேகமா அது அப்ராட் டிராவலா இருக்கலாம். நீங்க ஃபாரின்ல இருந்தா இங்க வர்றது, இங்க இருந்தா ஃபாரின் போறதுன்ற மாதிரி செப்டம்பர் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய பயணங்களோடு கனெக்ட் ஆகும். போனீங்கன்னா நான் கண்டிப்பா சொல்லுங்க, சரியா? ஓகே. நிறைய பேருக்கு சில பர்ச்சேசிங் மூலமாக சில செலவுகள் அதை பண்ணு, அதாவது உடைமைக்கு தான் தேவைக்கு தான் பண்ணுவீங்க. ஆனா அது கொஞ்சம் செலவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. இது ஒரு பக்கம். ஒரு பக்கம் இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய சேமிப்பு அதிகரிக்கும். செலவே இல்லாம இந்த மாசம் ஃபுல்லா அப்படியே வந்து நான் சொன்னேன் 2 மாசமா கொஞ்சம் செலவு கம்மியா இருக்கு, கும்பத்துக்கு செலவுலாம் ஒன்றும் பெருசா இல்லை, நீங்களா சும்மா சொல்றது அப்படின்ற மாதிரி சொன்னேன். நீங்க நிறைய பேர், நான் இப்பயும் சொல்றேன், நீங்க ஆமான்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் சட்டம் தன் கடமையை செய்யுன்ற மாதிரி கட்டம் தன் கடமையை செய்யும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு கிடைக்கும். செப்டம்பர் 5 வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க சாமிங்களா. 5ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்க நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும். ஒரு சந்தோஷமா, ஒரு நிம்மதியா, ஒரு பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம். என்ன கொஞ்சம் உடம்பு போட்டு படுத்தும். ஏன்னா 8ஆம் அதிபதியா இருக்கிற வரைக்கும் ஓகே, அவர் 7ஆம் அதிபதியா வந்து உட்கார்ந்து அவர் கேதுவோட சேர்றாரு. ஒன்னா கும்பராசிக்காரருடைய ஸ்பௌஸுக்கு உடம்பு முடியாமல் போகும், இல்லை கும்பராசிக்கார் இப்போ நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி கும்பராசினா அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகும். நீங்கள் மனைவி கும்பராசியாக இருந்தால் உங்களுடைய கணவனுடைய உடல்நிலையே கொஞ்சம் பார்த்துக்கணும். ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கும்பராசிக்காரர்களுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் லக்னத்தை பொறுத்து, ஒருவேளை சிம்மத்தோட கனெக்டாச்சுன்னா கண்டிப்பாக ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனம் தேவை. அதுவும் கால் முட்டி, கால் வலி, இடுப்பு வலி சார்ந்து சில விடயங்களை, சில ஹாஸ்பிட்டல் தேவைகளை போய் பார்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. செப்டம்பர் மாதம் 15 தேதிக்கு அப்புறம் செலவுகள் அதிகரிக்கும். ஸோ ஆகஸ்ட் 17லேருந்து செப்டம்பர் 10 வரைக்கும் செலவு கம்மியாக இருக்கும். செப்டம்பர் 11ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் செலவுகள் ரெட்டிப்பு மடங்கு அதிகரிக்கும். இது இப்போ கொஞ்சம் செலவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இந்த பீரியட்ல இருக்குன்றத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நிறைய பேருக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதான் சொல்றேன், ஏதோ ஒரு டிராவலை இண்டிகேட் பண்ணுது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க சில முன்னேற்பாடுகளை எடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்காக சில நகர்வுகளை நோக்கி பயணப்பட போறீங்க. பிஆர் கிடைக்காத நிறைய பேருக்கு பிஆர் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு வந்து இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்கான வாய்ப்புகள் உண்டு.
என்னதான் வந்து குரு போய் அப்படி அமர்ந்திருந்தாலுமே 6ல குரு ஊர்ல பகை என்ன வேணா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நம்மள அடுத்தவங்க அதெல்லாம் பத்தி கவலைப்பட்டா எப்படி பொழைக்கிறது? எல்லாருக்கும் நல்லவங்களா யாராலயும் இருக்க முடியாது. அதனால தயவு செஞ்சு அதெல்லாம் காதுல வாங்கிக்காம இருங்க. யாருக்கும் நல்லவங்களும் கிடையாது, யாருக்கும் கெட்டவங்களும் கிடையாது. அவங்கவங்க பார்வைய பொறுத்து தான் நல்லவங்க, கெட்டவங்கன்றது. ஸோ கும்பராசிக்காரங்க இந்த 6ல குரு வரும்போது கண்டிப்பா ஊர்ல பகைய உருவாக்கி கொள்றதுக்கான வாய்ப்பு தான் பிரபஞ்சம் குடுக்கும். அப்படி ஏதாவது வந்தாலும் காதுல வாங்கிட்டு விட்டுட்டு போயிட்டே இருங்க. எத பத்தியும் ஒரி பண்ணாதீங்க. செய்யலையா? ஆமான்னு செய்யல பண்ணிட்டு போங்க. யார்கிட்டயும் போய் உங்கள புரி பண்ணி உங்க டென்ஷன் ஆயிக்காதீங்க. ஏன்னா, தேவையில்லாத டென்ஷனு, தேவையில்லாத கொஞ்சம் டிப்ரஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. என்ன மதிக்கலையோ, என் பேச்ச கேட்கலையோன்ற மாரி ஏதாவது ஒண்ணு உள்ளுக்குள்ள ஓடும். அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா போதும். மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ குதூகலமான மாதமாக இருக்க போது, கொண்டாட்டமான மாதமா இருக்க போது, குடும்பத்திற்காக நெறைய செலவுகளை செய்யக்கூடிய மாதமா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய மாதமா இருக்கு. கான்ஃபிடன்ட் பவர் அதிகமா ஆகக்கூடிய மாதமா இருக்கு. வில் பவர் மூலமாக நீங்க சில விஷயத்தை வெற்றி காணக்கூடிய மாதமா இருக்கு. எல்லாமே அல்டிமேட்டா இருக்கு. அத பத்தி ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஹெல்த் வைஸ் நான் சொன்ன மாரி கால் சம்மந்தப்பட்ட இடம், பல் சம்மந்தப்பட்ட இடம், முதுகு தண்டுவடம் இது 3ல மட்டும் கவனம். பல்வலி வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல பல்லு பிடுங்குறது, பல் டாக்டர்ட்ட போறது, பல்ல சொத்த பல் வருது, ரூட் கேனல் பண்றது ஏதோ ஒண்ணு பல்லோட கனெக்ட் போன மாசத்துலேருந்தே ஆயிட்டு இருக்கு. இந்த மாசம் அது நீடிக்கலாம். கவனம், கவனம், கவனம். ஓகே. ஏன்னா செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு பார்வை குடுக்குறாரு. அப்ப ஏதோ ஒரு விரைய செலவு எலும்பு சம்மந்தப்பட்டு, பல்லு சம்மந்தப்பட்டு நடக்கணும். இல்லையா? நீங்க ஏதாவது பெட் அனிமல்லாம் வளர்க்குறீங்கன்னா, அதுட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுக்கு ஏதாவது செலவுகள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இந்த தடவை இருக்கு. ஓகே. படிக்கிற கும்பராசிக்கார பிள்ளைங்க சூப்பரா படிக்கும். ஆனா 2ஆம் இடத்துல ராசிநாதன் உட்கார்ந்து 2ஆம் வீட்டு அதிபதியோட பார்வைய வாங்குறாரு. ஆனா ராசிநாதன் கொஞ்சம் வலு குறைவா இருக்கனால நெறைய கொஞ்சம் ஒரு மாரி பதட்டம், படபடப்பு பிள்ளைங்களுக்கு. நான் ஒழுங்கா தான் பண்ணேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி? அப்படி இப்படின்னு பிள்ளைங்க ஏதாவது ஒண்ணு சொல்றதுக்கான சினாரியோ இருக்கு. அதெல்லாம் இந்த 1 மாசம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10, 11 நாள் அதுக்கப்புறம் சரியா போகுது. இத பத்தி பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம். கும்பராசிக்காரர்களா இருந்தாலும் சரி, கும்பத்துல ஏதாவது ஒரு பிளானட் இருந்தாலும் குழந்தைங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் கவனம். கோல்டு, இருமல், ஃபீவர், சளி வராம பார்த்துக்கங்க. இப்ப கும்பத்துல வந்து என்ன பிளானட் இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைங்க என்ன ராசியா வேணா இருந்துட்டு போகுது. கும்பத்துல ஏதாவது ஒரு பிளானட் இருக்குன்னா, கொஞ்சம் கோல்டு, சளி, ஃபீவர் விஷயத்துல கவனம் தேவை, தேவை, தேவை. ஓகே. 20லேருந்து 40 இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நெறைய நினைத்த காரியத்தில் நடக்கும். நெறைய டிராவல் மூலமாக அனுகூலம் கிடைக்க போகுது. நெறைய பேருக்கு இன்கிரிமென்ட், புரமோஷன் திடீர்னு ஒண்ணு வந்துட்டு போகும். இல்ல நீங்க வெள்ல விட்டு போயிடுங்கன்னு சொன்னா கூட, இல்ல நீங்க திரும்ப வாங்கன்ற மாரி உங்களயே கூப்பிட்டு வச்சுப்பாங்க. திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடான சில விஷயங்கள் நடக்கும். நெறைய பேருக்கு வந்து சில நல்லவையெல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டம். வீட்ல இருந்த அந்த அந்யோன்ய குறைபாடெல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல ஒரு சினாரியோ கிரியேட் ஆக போகுது. ரொம்ப உங்க கான்ஃபிடன்ட் பவர், வில் பவர் இன்கிரீஸ் ஆக போகுது. இத பத்தி வொரி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. 40 வயதிலேருந்து 60 வயதுக்கும் 60 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன மாரி, உங்களுடைய ஸ்பவுஸோட உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கணும். உங்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம். வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல ஏதாவது ஒரு இன்டைஜஷன் ப்ராப்ளம் வர்றது, சாப்பிட்ட திருப்தியே இல்லாம இருக்கிறது. இந்த அன்ன தோஷம்பாங்க. இந்த சாப்பாட பார்த்தாலே கடுப்பா இருக்கு. ஏன்னா 2ஆம் இடம் தான் வந்து உணவு உண்ணக்கூடிய இடம். அப்ப 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த அதிபதி கொஞ்சம் வலுக்குறைவா இருக்காரு. அதுக்கப்புறம் தான் நிவர்த்தி ஆக போறாரு. ஓகே கிளியர். அப்போ அமர்ந்து சாப்பிட முடியாம ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. திடீர்னு வந்து கஞ்சியா குடிக்கிறது, திடீர்னு வந்து லிக்விடா எடுத்துக்கிற மாரி ஏதாவது பல்லு பிரச்சனை வரும். இது போன மாசம் வரும். கொஞ்சம் ஒரு 15, 17 தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடும். போன மாசம் வந்துருச்சுன்னா உட்டுருங்க. இல்ல இந்த மாசம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா செவ்வாய் பார்வை குடுத்துட்டு இருக்கிறது கொஞ்சம் இந்த மாசம் வரைக்குமே நீடிக்குதுன்ற அடிப்படையில கொஞ்சம் கவனம் தேவை. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆரோக்கியத்துல மொட்டி, முதுகு தண்டுவடம், கழுத்து சுளுக்கு இது மட்டும் கவனம். மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு. ஓகே. கும்பராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? நாகாபரணம் சூடிய சிவன் வழிபாடு. முடிஞ்ச அளவுக்கு லிங்காஷ்டகம்னு ஒண்ணு இருக்கு. அத கேட்டீங்கனாலே இந்த தடவ நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். நெறைய சிவனுடைய கனெக்ட் ஆகுங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப பிரச்சனையா இருக்கு லைஃப்ல அப்படின்னு நெனைக்கிறவங்க, ஒரு திங்கட்கிழமை அன்னைக்கு சிவன் கோவில்ல இருக்கக்கூடிய பைரவருக்கு ஒரு 5 மிளகு வச்சு ஏன்னா நம்ம பாதச்சனியில வேற இருக்கும். இது அப்பப்போ மறந்து போயிடுறோம். அந்த தடவ கும்பராசிக்காரங்க கொஞ்சம் 5 மிளகு வச்சு, இழுப்பெண்ணெயும் நல்லெண்ணெயும் கலந்து ஒரு விளக்கு ஏத்தி விட்டு பாருங்கள். ஒரு 5 வாரம் தொடர்ந்து பாருங்க. எப்பேற்பட்ட தடையும் கண்ணுக்கு தெரியாம தவிடுபடி ஆகும். ஸோ சூப்பரா இருக்க கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பேச்சில் மட்டும் நிதானமும், செயலில் கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா போதும். மத்தபடி உங்களுக்கான வாய்ப்புகளை யாராலையும் தடுக்க முடியாது. முன்னேற்றத்திற்கான முதல் படி எடுத்து வைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. கும்பராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க? நெறைய வானவில் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. வானவில் பார்க்கறது, வானவில் கலர் பார்க்கறது, வானவில் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் பார்க்கறது, இதெல்லாம் இந்த தடவ கும்பராசிக்காரர்கள் கண்ணுல படும். ஓகே. அதே மாரி நெறைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவ புதுசா ஏதாவது ஃபோன் கிடைக்கும். ஃபோன் வாங்குவீங்க, ஃபோன் பார்ப்பீங்க. இல்ல புது மாடல பத்தி சர்ச் பண்ணுவீங்க. கார பத்தியோ, ஃபோன பத்தியோ, வண்டிய பத்தியோ ஏதோ ஒண்ணு சர்ச் பண்ணுவீங்க. போன மாசம் நான் வண்டி வாங்குவீங்கன்னு சொன்னேன். இந்த மாசம் ஏதாவது வாங்காதவங்க இந்த மாசம் வாங்குறதுக்கான வாய்ப்பும் உண்டு. செவ்வாய் அழகா இயங்கிக் கொண்டிருக்கிறார். சோ ஏதோ ஒரு ஃபோனோடயோ, வண்டியோட ஏதோ ஒண்ணு கனெக்ட் ஆகுது. சோ ஏதோ ஒரு உடைமை வந்து சேரப்போகுது. நல்லா இருக்கு. எத பத்தி நெகட்டிவா இல்ல. நல்லா இருக்கு. நெறைய பேருக்கு வந்து
வானவில் பார்க்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை வசப்பட போறதுன்றத புரிஞ்சுக்கோங்க. திடீர்னு ஏதாவது ஃபோன் வாங்குறது, ஃபோன் கிராக் ஆயி கடைக்கு போறது இந்த மாரி இருக்கு அப்டின்னா, கம்யூனிகேஷன்ல மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். பேசம்போது நம்ம ஒண்ணு பேசி அடுத்தவங்க ஒண்ணு பேசுவாங்க. தேவையில்லாத சண்டை வராம பார்த்துக்கங்க. கொஞ்சம் பேச்சில் நிதானமா இருக்க வேண்டிய காலகட்டம்ன்றத புரிஞ்சுக்கோங்க. பேச்சுல மட்டும் கவனமா இருந்தா போதும். மத்தபடி கும்பராசிக்காரர்களுக்கு நினைத்தவை எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.